பிரபல பாடகியான சைந்தவி அவர்கள் பவித்ராவிற்கு பரிசு ஒண்ணு அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்துல தெரிய வந்திருக்கு. அது என்ன பரிசு? என்ன நடந்திருக்கு? அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம விலாவரியா பார்க்க போறோம். சரிகமப நிகழ்ச்சியில கடந்த சீசன்ல அதாவது சீனியர் சீசன் 5ல சைந்தவி அவர்கள் ஒன் ஆஃப் த ஜட்ஜா இருந்திருந்தாங்க. எல்லா கண்டஸ்டன்ட்ஸ்டையுமே ரொம்ப பொலைட்டா, ரொம்ப சூப்பரா பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்திருந்தாங்க. அண்ட் பவித்ரான்னு வந்துட்டா அவங்க தனி பாசம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கணவர் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அதனாலேயே அவங்களுக்கு ஸ்பெஷல் கேர் கொடுத்திருந்தாங்க. அவங்க பொண்ணுக்கு கிஃப்ட்ஸ்லாம் வாங்கி கொடுத்துருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த ஒரு பாசம் அப்படிங்கிறது சைந்தவி காட்டியிருக்காங்க. அதாவது பவித்ராவோட வீட்டுக்கு பரிசு பொருள் அனுப்பியிருக்காங்க. பவித்ராவிற்காக கிட்டத்தட்ட 5க்கும் மேற்பட்ட ரொம்பவே பிராண்டடான சாரீஸை வாங்கி அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட பொண்ணுக்கும் பரிசு பொருட்கள், ட்ரெஸ், அது மட்டும் இல்லாம விளையாட்டு ஜாமான் அப்படின்னு ஏகப்பட்ட பரிசு பொருட்கள் அனுப்பியிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு சேலை எதற்காகப்பா வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பவித்ரா அவர்கள் ரொம்பவே கஷ்டப்படக்கூடிய ஃபேமிலியில் இருக்கவங்க. மிகப்பெரிய லெவலில் காசு போட்டு இதுக்கு முன்னாடி சேலைகள் வாங்கியிருக்க மாட்டாங்க. சரிகமப நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு பிறகு தான் அவங்க நல்ல துணிகள போட ஆரம்பிச்சிருந்தாங்க. அண்ட் இதுக்கப்புறம் இன்னும் சூப்பரான துணிகள தான் போடணும். ஏன்னா, இன்னைக்கு பவித்ராவ தமிழ்நாடு மக்கள் முழுக்க தெரியும். ஏகப்பட்ட நாடுகளுக்கு போக போறாங்க. ஏகப்பட்ட கச்சேரிகளுக்கு போக போறாங்க. ஏகப்பட்ட மக்கள சந்திக்க போறாங்க. ஸோ கண்டிப்பா அவங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான ட்ரெஸ்ஸஸ் தான் போடணும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் பவித்ரா அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, சைந்தவி ரொம்ப சூப்பரான பட்டு புடவைகள எடுத்து குடுத்திருந்திருக்காங்க. அண்ட் இதே மாதிரி புடவைகள் தான் இதுக்கப்புறம் நீ வெளிய போனா அணிஞ்சுக்கணும். அப்பதான் உன்ன 4 பேர் நல்லா பார்ப்பாங்க அப்படிங்கிற மாரிலாம் சொல்லியிருந்திருக்காங்களாமா. பவித்ராக்குன்னு மட்டும் இல்லாம அவங்களோட பொண்ணு நக்ஷத்ராக்கும் சேர்த்து துணிகள் எடுத்து குடுத்துருக்காங்க. விளையாட்டு பொருட்கள் எடுத்து குடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட சீசன் ஸ்டார்ட் ஆனப்போ அவங்க எப்படி இருந்தாங்களோ, சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறமும் அதே ஒரு அன்போடு தான் அவங்க ஃபேமிலி மேல இருக்காங்க. பவித்ரா அவர்கள் இந்த ஒரு விஷயத்துக்கு ரொம்ப எமோஷனல் ஆகியிருக்காங்க. ஏன்னா இவ்வளோ ஸ்பெஷல் கேர் எடுத்து இதெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. இப்படி இருன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். பட் அதை தாண்டி பர்சனலாவே வாங்கி குடுக்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம். அதனால தான் அவங்க எமோஷனல் ஆகியிருக்காங்க. சைந்தவிக்கு நன்றியும் தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு விஷயம் தான் இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. இது ஒரு புறம் இருக்க, டியூட் படத்துல இளையராஜா அவர்களோட பாடல் பயன்படுத்தினதுக்காக கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய் நஷ்டஈடா கொடுக்கப்பட்டிருக்குது. இப்போ எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. சமீபத்துல தீபாவளி முன்னிட்டு பிரதீப் ரங்கநாதன் அவர்களோட நடிப்புல வந்திருந்த படம் தான் டியூட். இந்த படம் ரசிகர்கள் மத்தியில கலவையான விமர்சனம் பெற்றிருந்தாலுமே கிட்டத்தட்ட 100 கோடிக்கும் மேல வசூல் பண்ணி மிகப்பெரிய ஒரு சாதனையை ஏற்படுத்தியிருக்கு. அண்ட் இந்த ஒரு படத்துல இன்டர்வல் சீன் அப்ப இளையராஜா அவர்களோட கருத்த மச்சான் சாங் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கும். அவரோட அனுமதி இல்லாம இதை பயன்படுத்தப்பட்டிருக்கு. படத்துல இருந்து நீக்கணும் அப்படிங்கிற மாதிரி இளையராஜா அவர்கள் கேஸ் போட்டிருந்தாரு. ஆரம்பத்துல இது எல்லாராலையுமே மிகப்பெரிய அளவுல விமர்சிக்கப்பட்டிருந்துச்சு. இளையராஜா விடாப்பிடியாக என்கிட்ட நீங்க பெர்மிஷன் வாங்கியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டாண்டர்டா நின்றிருந்தாரு. கோர்ட் கேஸுக்கும் போயிருந்துச்சு. அண்ட் இந்த ஒரு கேஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இளையராஜா அவர்கள் பக்கம் தான் தீர்ப்பு வந்திருக்கு. குறிப்பா இந்த 2 பாடலை நீக்குங்க, அப்படி இல்லைன்னா அதுக்கு நஷ்ட ஈடு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அண்ட் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து இந்த 2 பாடலுக்காக இளையராஜா அவர்களுக்கு கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்காங்களாமா. அண்ட் இதுக்கப்புறம் கண்டிப்பா யாராக இருந்தாலுமே இளையராஜாட்ட அனுமதி பெற்று தான் பாடல்கள் பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம்.